அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனிலிருந்து கேதார்நாத்திற்கு சென்று கொண்டிருந்த ஹெலிகாப்டர் கீழே விழுந்து விபத்தாகி இருக்கிறது. கௌரிகுண்ட் வனப்பகுதியில் ஹெலிகாப்டர் கீழே விழுந்து நொறுங்கி இருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனிலிருந்து கேதார்நாத் சென்று கொண்டிருந்த ஹெலிகாப்டர் கீழே விழுந்து விபத்தாகி இருக்கிறது. மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், ஹெலிகாப்டர்களில் இருந்தவர்களின் நிலை என்ன? விரிவான தகவல்கள். சார்தாம் யாத்திரை தற்பொழுது தொடங்கி இருக்கின்றது. அதன்படி கங்காத்ரி, யமுனோத்ரி, உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கேதார்நாத், பத்ரிநாத் உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஏராளமான பயணிகள் தங்களுடைய புனித பயணத்தை தொடங்கி இருக்கின்றார்கள். பக்தி ரீதியாக இந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு ஹெலிகாப்டர் உள்ளிட்டவற்றையும் அவர்கள் பயன்படுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த ஹெலிகாப்டர் விபத்து என்பது டேராடூனில் இருந்து கேதார்நாத் சென்று கொண்டிருந்த ஒரு ஹெலிகாப்டருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய விபத்தாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. உத்தரகாண்ட் மாநிலத்திலே மோசமான வானிலை காரணமாக இன்று அதிகாலை இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். டேராடூனில் இருந்து புனித நகரமான கேதார்நாத் நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது இந்த விபத்து நேரிட்டிருக்கின்றது. கௌரிகுண்ட் என்ற இடத்திலே வனப்பகுதியிலே ஹெலிகாப்டர் கீழே விழுந்து நொறுங்கி இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த ஹெலிகாப்டரிலே மொத்தமாக 6 பேர் பயணம் செய்திருக்கின்றார்கள். அந்த 6 பேரில் 5 பேர் வரை உயிரிழந்திருக்க கூடும் என்ற ஒரு அச்சமும் தற்போது எழுந்திருக்கின்றது. விபத்து நேரிட்ட இடத்திலே மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்காக மீட்பு குழுவினர் விரைந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். உத்தரகாண்ட் மாநிலத்தில் அடர்ந்த வனங்கள் நிறைந்த இந்த கௌரிகுண்ட் என்ற இடத்தில் தான் விபத்து நேரிட்டிருப்பது தெரிய வந்திருக்கின்றது. முதலில் அந்த ஹெலிகாப்டர் செல்லக்கூடிய அந்த பயண வழித்தடம் எங்கே இருக்கின்றது என்பது தெரிந்து கொள்ள முடியாத சூழல் இருந்ததாகவும், அதன் பிறகுதான் ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியிருப்பது உறுதி செய்யப்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. அதிகாலையே இந்த விபத்து நேரிட்டு இருக்கும் எனவும் மோசமான வானிலையே அதற்கு காரணமாக இருக்கலாம் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.